ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஸ்டாலினை மேடையில் வைத்துக் கொண்டே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக பிரேமலதா சொன்னார். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். எல்லா இடத்துலையும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரம் செய்த போது தீபம் ஏற்றுவோம் என்றார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறத பத்தி பேசுறாங்களே ஒழிய தொகுதியின் மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்த்த என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னைக்கு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதனால மக்கள் நல்லா இருந்தாதான் தொகுதி நல்லா இருக்கும். எனவே நிச்சயமாக முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும், இங்க இருக்கின்ற மக்கள் வாழ்க்கையும் உயரும். அது மட்டுமில்ல, கிருத்திகா தங்கபாண்டி இந்த மக்களின் வாழ்க்கையில தீபம் ஏற்றுவார். திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜன் செல்லப்பாவை ஆதரித்து திண்ணை பிரச்சாரம் செய்த நடிகை கஸ்தூரி பிரேமலதாவை கலாய்த்து தள்ளினார். நீங்க நிக்கிறது ஏடிஎம்கே, ஆனா இவங்க பிஜேபியோட கூட்டு சேர்ந்து நின்றாலே இவங்களுக்கு எத்தனை காண்டு பாருங்க. எல்லாரும் தனித்தனியா நிக்கணும், இவங்க மட்டும் ஓட்டு போடுவாங்க. இவங்க 23 கட்சி இருக்குங்க அவங்க கூட்டணியில, 23 கட்சி இருக்கு. அதுல மதத்தின் பேராலேயே 4 கட்சி இருக்கு. முஸ்லிம் பேரால கட்சி இருக்கு, கிறிஸ்தவன் பேரால கட்சி இருக்கு. அதை நம்ம மதிக்கிறோம். ஆனா நான் கேட்கிற மதத்தின் பேரால கட்சி வாங்கிட்டே இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கா? நீ எப்படி, உனக்கு என்ன தகுதி இருக்கு? மகராஜன் பூச்சாண்டி பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு பூச்சாண்டிக்காரருக்கு பிஜேபி எல்லாம் உள்ள வந்துருச்சுப்பா. அவங்க உள்ள வந்தவங்க இப்பெல்லாம் சொன்னா மக்கள் வந்து பயப்படுறதுல கை தட்டுறாங்க, ரொம்ப இது பண்றாங்க, பாராட்டுறாங்க. அப்படியே சரி, இந்த பொண்ணு எங்க வேட்பாளர், திமுக கட்சியுடைய வேட்பாளர் வைகோ பேசாத பேச்சா, இதே ஸ்டாலின் வைகோ பேசாத பேச்சா, இன்னைக்கு உதயநிதியே வந்து அடுத்தது முதலமைச்சர் ஆகணுங்கிற அளவுல அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பாவம் என்ன, சின்ன பிரச்சனை கிடையாதுங்க, அவருக்கு சின்னமே பிரச்சனையா போச்சு. அதனால அவர் வந்து இங்க அவர் ஏதோ காலத்தின் கட்டாயத்துக்கு பேசிட்டு இருக்காரு. அவ்வளவு பெரிய மனுஷன் எப்படி அப்படின்னு ஆயிட்டாரு. அன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு சிங்க பெண்மணி, ஒரு லேடி துரந்தர் இருக்கிறாங்க. அந்த லேடி துரந்தர் யாருன்னா, அங்க யாரு பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணியில இருந்துகிட்டே எல்லாத்தையும் போட்டு வச்சிருது. 2 ஆட்சியில, ஸ்டாலின் ஆட்சியில பாலியல் கொள்ளை, சொல்ல முடியும், அதெல்லாம் சொல்ல முடியும். இங்க வந்து பாரு, இங்க அவங்க சீரியஸா சொல்றாங்கம்மா, நமக்கு வருது. கிருத்திகா மேடம் இருக்கிறாங்க இங்க, அந்த பொண்ணுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. பிரேமலதா மேடம் உண்மையை சொல்லி ரொம்ப அருமையா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தை ஏற்றியே தீர்வோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. யாரு? இவங்கதான் திமுக காரங்க சனாதனத்தை வேறு அறுக்க போறோம்னு சொன்னவங்க. நீங்க மலை மேல தீபத்தை யாக்க கூடாதுன்னு ஒத்த கால நின்றவங்க, அவங்க எதை அறுத்து தள்ள போறாங்க ஒரு புரியவாது. இவங்க என்னன்னா தீபத்தை ஏற்றியே தீர்வோம். நம்ம கூட ஒரு எம்எல்ஏ ஆகலாமா அப்படின்னு ஆசை இருக்கா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்களா? எதுக்கு கேட்கணும்னா, மோடி அவர்களுடைய ஒரு மகத்தான திட்டத்தை
எதிர்க்கலாம், அரசியல்ல எதிர்க்கலாங்க. ஆனா மக்களை ஏமாற்றக்கூடாது. எல்லா அரசு பதவிகளையும் பாராளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி 3ல் 1 பங்குமா, 100 பேர் இருந்தா அதுல 3ல் 1 பங்கு, 3 பேர் இருந்தா அதுல ஒருத்தர், 10 பேர் இருந்தா 3 பேர், 33% இடஒதுக்கீடு கொண்டு வர்றாங்க. நானே பாராட்டுது. பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் இவ்வளவு பேர். ஏன்னா அவரே வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கிறவர். அவங்க கட்சியிலேயே பாத்தீங்கன்னா பைனான்ஸ் மினிஸ்டர், அவங்களுடைய கேபினட் மினிஸ்டர், இவங்க அதிபர் திரௌபதி முர்மு, இப்படி எல்லாருமே பெண்கள் இருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து புரட்சி தலைவி அவர்களுடைய கட்சியும் பாஜகவும் நடுவுல ஏதோ ஒரு வேறுபாடு இருந்தா கூட அதெல்லாம் குடும்ப சண்டையா நம்ம மறந்து டிடிவி ஐயா வந்திருக்காங்க, அன்புமணி ஐயா வந்திருக்கிறாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. கூடவே நம்ம குடும்ப சண்டை நம்ம அதை தீட்டுக்கிட்டோம், நம்ம சரியா இருக்கிறோம். அந்த கனவு 33% பெண்களுக்கு அதிகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு விரோதமாகவும் மக்களுக்கு விரோதமாகவும் இப்ப பெண்களுக்கு விரோதமாகவும் இருக்கிறது யாரு? வேற யாரு? ஸ்டாலின். ஸ்டாலினோட சேர்ந்து ஸ்டாலின் மட்டும் இல்ல, காங்கிரஸ். 5 வயசு குழந்தை கூட சொல்லுவோம், ஏமா இங்க பாரு என்ன 60 பெருசா 30 பெருசா 60 பெருசா 59 பெருசா 29 பெருசா 59 பெருசு. இன்னைக்கு மோடி அவர்கள் நமக்காக கொண்டு வந்த மறுசீரமைப்பு திட்டத்துல 59 சீட்டு கொடுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. கை கட்டாதீங்க, அது தானா வரும். மக்கள் தொகை அடிப்படையில மறுசீரமைப்பு செய்யணும்னு கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி வச்சிருக்காங்க. அப்படி வந்தாச்சுன்னா தமிழ்நாட்டுல நாமெல்லாம் 4 இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு குடும்ப கட்டுப்பாடுல மிக அழகாக கட்டுப்பாடோட இருந்த நமக்கு 10 சீட் போகுது. எப்படி 29 சீட்டா மாறுது? 59 சீட்டு வர வேண்டிய இடத்துல 29 சீட் தான் வருது. அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா அது 2 வருஷம் கழிச்சு தான் வருது. அதுல வந்து அவங்க ஜெயிக்க போறது இல்ல. அவங்களுக்கு என்ன தெரியுமா, எங்களுக்கு எந்த சீட்டும் கிடைக்க போறது இல்ல, எங்களுக்கு கோழி முட்டை தான் கிடைக்க போகுது. அப்ப எதிராளிக்கு ஒரு கண்ணாவது போட்டோம். எனக்கு 2 கண்ணு போனா பரவாயில்ல, எதிராளிக்கு ஒரு கண்ணாவது போட்டோம். இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் அப்படின்னு வீரப்ப மாதிரி நினைச்சுட்டாங்க. 29 சீட்டுங்க உத்தரவு. உங்க வீட்டு பிள்ளைங்கெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்க, அம்மா 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 இந்த வாட்டி விஜய் கட்சிக்கு போடணும்மா சொல்றாங்கல்ல, நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, ஏய் நமக்கு எது நல்லது, நம்ம குடும்பங்களுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும்டா. இந்த பொம்பளை பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு பிறந்தா போதும்மா.